அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர், அல்லாஹ் நம்முடைய இந்த திருநாளை அங்கீகரிக்கட்டுமாக. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் வ கஃபரல்லாஹு லனா வலக்கும் என்கின்ற வாழ்த்தை இங்கே நம்முடைய பள்ளி ஜமாத்தினை நிர்வாகத்தின் சார்பாக, இங்கே பணியாற்றக்கூடிய ஆலிம்கள் சார்பாக, ஊழியர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வாழ்த்தை பரிமாறிக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை நம் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தொடரச் செய்வானாக. கண்ணியமானவர்களே, சிறப்பிற்குரிய ஈதிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த ஈது திருநாள். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே இந்த மாதிரியான ஒரு ஈதிலே சின்ன குழந்தைகள் எல்லாம் தஃப்பை வைத்து தட்டி கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு உள்ளே வரும் பொழுது அந்த பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. பொதுவாகவே உமருடைய பெயரை கேட்டால் அச்சம், அவர்களை பார்த்தால் எதிர்த்து பேசுவதற்கோ அல்லது எந்த விதமான விஷயங்களை முன்னெடுப்பதற்கோ ஒரு பயம். இந்த பிள்ளைங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கக்கூடிய சமயத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விடுங்கள், எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு திருநாள் இருக்கிறது. நமக்குரிய ஈதாக இந்த ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அத்ஹாவும் இருக்கிறது. சந்தோஷமாக அந்த பிள்ளைங்க இருக்கட்டும், மகிழ்ச்சியாக தங்களுடைய நல்ல சந்தோஷத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும், ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹுவினுடைய ஒரு வார்த்தையை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு மூமின் என்றால் யார்? அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல் முஃமினு பிஷ்ருஹு ஃபி வஜ்ஹிஹி ஹுஸ்னுஹு ஃபி கல்பிஹி. கவலையை உள்ளே வைத்துக் கொள்வார், உள்ளத்திற்குள்ளே வைத்து பூட்டிக் கொள்வார், முகத்திலே புன்முறுவலை வெளிப்படுத்துவார். முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும், சிரித்த வண்ணமாக அவர் இருப்பார். 1000 கவலைகள் அவருக்கு இருந்தாலும் உள்ளத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் மட்டும் அதை சொல்வார். முகத்தில் அந்த கவலையினுடைய ரேகைகளை காட்டிக்கொள்ள மாட்டார். இவரே மூமின் என்பதற்கான அடையாளம் என்று ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோம். அன்பான சகோதரர்களே, மகிழ்ச்சியை அடைவதற்கான வழியை, பல விஷயங்களை நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் நபி சொன்னார்கள், உங்கள் சகோதர முஸ்லிமை நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல முகமலர்ச்சியோடு பாருங்கள், சிரித்தவாறு பாருங்கள், அது ஒரு அறம் என்றார்கள். தான தர்மம் கொடுத்து நன்மையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்றார்கள். அடுத்து வாருங்கள், உங்கள் மனைவிக்கு, உங்கள் துணைவியாருக்கு சந்தோஷத்தோடு நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே ஒரு கவளம் எடுத்து ஊட்டுங்கள், மகிழ்ச்சியாக ஊட்டுங்கள், அது உங்களுக்கு அறம் செய்த நன்மை, உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்றார்கள். மூன்றாவது பெருமானார் பேசினார்கள், பிறருக்கு உதவுங்கள். உதவுதல் என்பது காசு பணத்தால் மட்டும் கிடையாது. ஒருவர் வாகனத்தில் ஏற முடியாமல் இருக்கிறார், அந்த வாகனத்தை எடுக்க முடியாமல் இருக்கிறார், நீங்கள் போய் அதை எடுத்து கொடுங்கள். ஒருவர் தண்ணீர் இறைக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறார், நீங்கள் போய் அந்த தண்ணீரை இறைத்து கொடுங்கள். இதன் வழியாக அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவருக்கு சந்தோஷம் கிடைப்பதன் வழியாக அல்லாஹ் உங்களுக்கும் வாழ்விலே மகிழ்ச்சியை தருவான் என்றார்கள். உங்களுக்கிடையிலே அன்பளிப்புகளை பகிருங்கள், அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் என்றார்கள். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தாய் தகப்பன் அல்லது இருவரில் யாரோ ஒருவரை இழந்திருக்கக்கூடிய யத்தீமான அனாதை குழந்தைகளுடைய தலைகளை வருடி கொடுங்கள், தலைகளை நீங்கள் கோதி விடுங்கள். அதன் வழியாக உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று கற்றுக் கொடுத்தார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு பெருமானார் நிறைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பர்களே, இன்று செயற்கையின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எது இயற்கை எது செயற்கை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு
உண்மையிலேயே அவர் காஃபி தான் குடிக்கிறாரா அல்லது வேற எங்கேயும் நிற்கிறாரா என்று யோசிக்கும் அளவிற்கு இன்றைக்கு ஏஐனுடைய தொழில்நுட்பம் பெருகிவிட்டது. நாம் எதை நினைக்கிறோமோ அல்லது எதை குரல் பதிவாக பதிவு செய்கிறோமோ அதை உடனுக்குடன் எடுத்து தரக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. செயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையை பழகி கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அதற்கே நாம் இரையாகி விடுவோமோ என்கின்ற அச்சப்பாடும் ஒருபுறம் இருக்கிறது. இந்த நேரத்தில் மகிழ்ச்சியையும் நம்மிலே பலர் செயற்கையாகவே தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இயற்கையான மகிழ்ச்சி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவே மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு நிறைய வழிகள் சொன்னார்கள். அதிலே முதல் விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபஸ்ஸமா, எப்பொழுதுமே பெருமானாருடைய முகம் அப்படியே 14ஆம் நாள் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுகிய முகத்தோடு இருக்க மாட்டாங்க. உள்ளத்தில் மட்டுமல்ல, வெளிரங்கத்திலும் இறுக்கமான நிலை அவங்களுக்கு இருக்காது. பிரகாசமாக இருப்பார்கள், முகப்பொலிவோடு இருப்பார்கள், எல்லோரையும் பார்த்து மனம் விட்டு சிரிப்பார்கள். ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக இதை காதுதாழ்த்தி கேட்டு உள்ளத்தில் இருத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான உள்ளம் தேவை. மகிழ்ச்சிகரமான உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நீண்ட நெடிய காலம் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றவர். இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, மகிழ்ச்சியை துளைத்ததினால்தான், மகிழ்ச்சியை இழந்ததினால்தான், இறுக்கமான மனநிலைக்குள்ளே மனிதன் போனதினால்தான், அந்த மாதிரியான காலகட்டத்திலே நெருக்கடியிலே அவன் சிக்கிக் கொண்டதினால்தான் பல நோய்களுக்கு அவன் இரையாகி கொண்டிருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து எப்படி வெளியே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் ஒருவருக்கொருவர் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் சிரிச்சாங்கங்க, பல பேரை சிரிக்க வச்சாங்க. சிரிக்கிறது நம்ம எல்லாருமே சிரிப்போம், ஆனால் எல்லாராலையும் எல்லாத்தையும் சிரிக்க வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த ரெண்டுமே இருந்துச்சு. அவர்களும் குதூகலத்தோடு ஆனந்தத்தோடு சிரிப்பார்கள், பிறரையும் சிரிக்க வைப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு நபித்தோழர் ஓடி வந்தார். அவர் வரக்கூடிய அந்த பதட்டத்தை பார்த்து பெருமானார் நினைத்தார்கள் ஏதோ முக்கியமான காரியத்தை கொண்டு வராருன்னு. வந்த உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிஞ்சு போயிட்டேன். புனிதமான ரமதானுடைய மாதத்தில் பகலில் என் மனைவி கூட நான் சேர்ந்துட்டேன். நான் என் மனைவியோடு தாம்பத்தியத்தில் சேர்ந்து விட்டேன். அல்லாவின் வேதனை வந்துடுமோ, என்னை அல்லாஹ் தண்டிச்சிருவானோ, நான் அழிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு பயந்து விட்டு ஓடி வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதுக்கு பரிகாரம் இருக்குது, என்ன யா ரசூலுல்லாஹ் செய்யணும்னு கேட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, ஒரு நோன்புக்கு பகரமாக 60 நோன்பு வைக்கணும்னாங்க. ஒரு நோன்புக்கு பகரமாக வேண்டுமென்றே ஒருவர் தெரிந்து கொண்டே நோன்பினுடைய பகல் காலத்திலே தன் இல்லாளோடு இணைந்து விட்டால் 60 நோன்பு நோக்க வேண்டும் என்றார்கள். அவர் சொன்னார், ஒரு நோன்புக்கே இந்த கதை, 60 நோன்பா அப்படின்னாரு. சரி, வேற ஏதாவது, ஒரு 60 மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், நானே பெருத்த ஏழை, நான் போய் 60 மிஸ்கின் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓரத்தில் உட்காருங்கன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிந்தது. பெருமானாருக்கு அடிக்கடி பள்ளியிலே ஹிபத்துகள் வரும், அன்பளிப்புகள் வரும். ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு வந்தால் தான் மட்டும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பொதுவாகவே ஒன்றை நீங்கள், இதுதான் சூத்திரம், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு ஒன்றை தருகிறான் என்றால் அதை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தும் பொழுது தானாக உள்ளத்திலே அமைதியை தருவான், மகிழ்ச்சியை தருவான். எனக்கு மட்டும்தான் என்று நான் மட்டும் சேர்த்துக் கொள்வதை விட இதிலே என்னுடைய பங்காளிகளுக்கும் கொடுப்பேன், என் நண்பர்களுக்கும் கொடுப்பேன், என் உறவுகளுக்கும் கொடுப்பேன், தேவைப்படக்கூடிய ஏழைகளுக்கும் தருவேன் என்று என்ன தந்தாலும் அதை பகிரக்கூடிய சிந்தனை இருந்தால், ஷேர் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் தானாக அவர்களின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவான். ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு வருது. என்ன அன்பளிப்பு? ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் வருது. அவரை கூப்பிட்டாங்க. யாரோ ஒருத்தர் கேள்வியோடு வந்தார்ல, ஏதோ பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கன்னு கேட்டாங்க. யாரோ சொல்ல அந்த இருக்கேன்னு, அவர் இங்கே முன்னாடி வாங்கன்னாங்க. இது ஃபுல்லாக பழம், பேரிச்சம்பழம் அன்பளிப்பாக வந்தது, இதை நான் கொடுத்துட்றேன். போய் மதீனாவை சுற்றி பார்த்து ஏழை எளிய மக்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னு சொன்னால் போய் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் செஞ்ச இந்த தப்புக்கு அல்லாஹ்ட்ட பிராயச்சித்தம் தேடிக்குங்க.
இதை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்ததிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம், இந்த சதக்காவை செஞ்சிருங்க அப்படின்னாங்க. அதை வாங்கி போட்டு யோசிக்கலாம் சில உடனே சொன்னார். ஹதீஸிலே வருகிறது, மா பைன லாபத்தையில் மதீனா அஹ்லு பைத்தின் அஃப்கர மின் அஹ்லி பைத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீ சத்தியமாக சொல்கிறேன் ஒரு செய்தி கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. நபி சொல்லுங்கன்னாங்க. மதீனால 4 புறத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் என்னை விட ஏழை யாருமே கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, என்னை விட ஏழை யாருமே இல்லையே, நான் யார்கிட்ட போய் கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். சிரித்துட்டு சொன்னாங்க, நீயும் சாப்பிடு, உன் குடும்பத்தில் போய் எல்லா மக்களுக்கும் சாப்பிட கொடுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட இந்த நடவடிக்கையை பார்த்து சஹாபாக்கள் ஆனந்தப்பட்டார்கள். வந்தவரும் தனக்கான தீர்வும் கிடைச்சிது, சேர்த்து மாத்து கொஞ்சம் உணவும் கிடைச்சிடுச்சு என்று சந்தோஷமாக போனார். பெருமானார் அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள், சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொண்டார்கள். இந்த குதூகலத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே, மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பகிரக்கூடிய இந்த நாளிலே நாமும் உறுதி எடுக்க வேண்டும். நாமும் வாழும் காலத்தில் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பிறரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் உறுதி எடுக்க வேண்டும். அதற்கான மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு நல் உறவை பேணுங்கள். அது உங்களுக்கு தானாக மகிழ்ச்சியை தரும். இறுக்கத்தோடு வாழாதீர்கள், பகையோடு வாழ வேண்டாம், வன்மத்தோடு வாழ வேண்டாம், ஒரு விதமான வெறுப்போடு வாழ வேண்டாம், பொறாமை அறவே வேண்டாம். இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் ஒரு ஊருக்கு போனேன், அங்கே 120 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதானவரை பார்த்தேன். ஆனால் அவர் 120 வயசுக்கு உள்ள ஆள் மாதிரி தெரியல, 20 வயசு ஆள் மாதிரி துருதுருன்னு இருக்கார். நின்னே தொழுகிறாரு, எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு, யாரிடத்திலையும் அவர் தேவையாகல. 120 வயது இருக்கும் அவருக்கு. நான் கணித்தேன், நான் அவரிடத்துல போய் கேட்கவும் செஞ்சேன், உங்களுக்கு வயசு எத்தனை பாவான்னு கேட்டேன். சரியாக சொன்னார், எனக்கு 120லேருந்து ஒரு 1-2 வயசு கூட ஆச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், ஏங்க இம்புட்டு வயசு ஆச்சு, இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கீங்களே, 20 வயசு இளம்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன். அந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லணுமான்னு கேட்டாங்க அவங்க. ஆமாம் சொல்லுங்க, தெரிஞ்சுதுன்னா நானும் ஃபாலோ பண்ணுவேன்ல, நானும் 120 வயசு வாழ்ந்தேன்னா நானும் அதை எடுத்துக்கலாமல்ல அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு ரகசியம் சொன்னார், அதுதான் நமக்கானது. அவர் சொன்னார், இறைவன் எனக்குரியதை தரத்தான் போகிறான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ தருவான். அவருக்கு இதை கொடுத்திருக்கிறானே, இவருக்கு இதை கொடுத்திருக்கிறானே என்று யாரை பற்றியும் நினைக்கவும் மாட்டேன். தேவையில்லாத பொறாமை எண்ணம் என் உள்ளத்தில் வரவும் செய்யாது. பொறாமை இல்லை என்பதினாலே அல்லாஹ் எனக்கு உடலிலே ஆரோக்கியத்தை தந்துட்டான். என் உள்ளத்தில் யாரை பற்றியும் கால் புணர்ச்சி கிடையாது, வெறுப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது. இது இல்லாததுனால என் உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருந்து உள்ளம் கெட்டு போனால் புண்ணியம் இல்லை. உள்ள ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்குதுன்னா அதை நம்ம செயல்படுத்த முடியாது இல்லையா? இப்போ அது ரெண்டுமே எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் இதை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். அன்பர்களே, பகையை மறக்க வேண்டும், பகையில்லாத வாழ்வு வாழ வேண்டும். அதை இந்த ஈத் நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹ் 3 செய்தி சொன்னாங்க, 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் தன் சகோதர முஸ்லீமை 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருப்பது அவருக்கு ஹலாலே கிடையாது. இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டது. 3 நாள் தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே ஒருத்தரை வெறுத்து இன்னொருத்தரோட பேசாமல் இருக்கிறது என்பது ஹலாலே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஹராமுன்றாங்க. ஹராம ஒருத்தர் துணிஞ்சு செய்கிறாருன்னு அர்த்தம் ஆச்சா. 1. அடுத்து சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தன்னிடத்திலே மலக்குகளை கொண்டு உயர்த்துவான். எல்லாரும் செய்கிற அமல் எல்லாம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாட்ட போய்கிட்டே இருக்கும். வாரம் வாரம் போகும் நம்முடைய அமல்கள் எல்லாம். ஆனால் சிலருடைய அமல்களை அல்லாஹ் இங்கே கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். யார் அவர்கள்? ஹதீஸிலே வருகிறது, 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டு வன்மத்தோட, வெறுப்போட, பகையோட பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான் அந்த மலக்குகள்கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க இந்த வாரத்துக்குள்ளே பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம். அவங்க பேசிவிட்டாங்க, பகையை மறந்துட்டாங்கன்னா, அவங்க மறுபடியும் உறவு கொண்டாங்கன்னா அந்த நன்மை எடுத்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்று அதை கிடப்பில் போட்டு விடுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. 2.
மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். இதே ஹதீஸ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. உலகத்தில் எல்லாத்துக்கும் ரெண்டு மீது ஆசை இருக்குது. ஒன்று, நீண்ட ஆயுள் வாழணும், எல்லாத்துக்கும் இருக்குல்லங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் எனக்கு என்ன தர்றானோ அதை பரக்கத்தா தரணும். எனக்குன்னு தொழில் என்ன, எனக்குன்னு வியாபாரம் என்ன, எனக்குன்னு வருமானம் என்ன, அதில் பரக்கத்து இருக்கணும். அது கொஞ்சோண்டு இருந்தாலும் சரிதான், நிறைய பரக்கத்து இருக்கணும். இந்த ரெண்டு வேணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ ரசூல் சொல்றாங்க, மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி அவ் வ ஐ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹ்மா. யாருக்கு நீண்ட ஆயுளும் வேண்டும், நிறைந்த செல்வமும் வேண்டும், செல்வத்தில் பரக்கத்து வேணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, அந்த ரெண்டு தன்மையோடு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் உறவுகளை இணைக்கட்டும். பகை வேண்டாம், வன்மம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், குரோதம் வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், பொறாமை வேண்டாம், பிளவுபட்டு போய் நிற்க வேண்டாம். பிளவுபட்டு நிற்கிறதுனால என்ன கொடுமைங்கிறத இன்னைக்கு காலத்தில் நம்ம நேரடியாக பார்க்குறோம் இல்லையா? ஓஐசி இருக்குது, ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் கண்ட்ரிகளை எல்லாம் இணைத்திருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இருந்து என்ன புண்ணியம்? அந்த ஓஐசியில் இருக்கக்கூடிய நாடுகளே சொல்லுகிறது. யாரை பார்த்து சொல்லுகிறது? எந்த நாட்டின் மீது இப்பொழுது ஏகாதிபத்தியம் குண்டுகளை போட்டு கொண்டிருக்கிறதோ அந்த நாடை பார்த்து சொல்லிட்டு, நிறுத்திக்கோ, நீ எங்கள் கூட வராத, நாங்கள் உங்க கூட ஃபைட் பண்ணுவோம், நாங்கள் அவங்க கூட தான் சேருவோம், அவங்க கூட சேர மாட்டோம். அன்பர்களே, நான் கொள்கையை இங்கே கொஞ்சம் வைத்து விட்டு சொல்கிறேன். ஒரு முஸ்லீமாக இணைய வேண்டிய நேரத்தில் இணைய முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இழப்பு, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதனுடைய பாதிப்பு. முஸ்லீம் உலகம் நினைத்தால், அவர்கள் ஒன்றிணைந்து இருந்தால், அதனால் அவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே பலன், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே லாபம். அந்த லாபத்தை கொடுக்க முடியலையே. இன்னைக்கு யாருக்கு முன்னோடியே போய் கை கட்டில நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. அவ்வளவு எண்ணெய் கிடங்குகள் இருந்து, அவ்வளவு வளங்கள் இருந்தும் கூட இன்னொரு நாட்டுக்கு முன்னால், சொல்ல போனால் நாடோடிகளாக இருந்தவர்களுக்கு முன்னால் கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், இணைப்பு இல்லை. இன்னைக்கும் பகை. நீ விட்டால் நான் வந்து விடுவேன், நான் விட்டால் நீ வந்து விடுவாய். உனக்கு முன்னால் நான் இருக்க வேண்டும், நீ அழிந்து போக வேண்டும். நான் இருக்க வேண்டும், நீ செத்து போய்விட வேண்டும். உன்னுடைய நாடின் வளம் அழிந்து விட வேண்டும், உன்னுடைய நாடு இல்லாமல் போய்விட வேண்டும். இந்த எண்ணம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய போராக உருவெடுத்து கொண்டு நம்மை எல்லாம் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. வெற்றி தோல்வியை பற்றி அப்படி அடுத்து பேசிக்கொள்ளலாம். ஆனால் முஸ்லீம் உலகம் பிளவுபட்டனால் ஏற்பட்ட பின்விளைவை, ஏற்பட்ட பாதிப்பை நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலும் இப்பொழுது நம்மை வரை தாக்கி இருக்கிறது, நம் அடுப்பங்கரை வரை தாக்கி இருக்கிறது, நம்முடைய சமையல் கூடத்தை தாக்கி இருக்கிறது என்றால் ஒன்ன புரியணும். முஸ்லீம் உம்மத்தி இணைஞ்சிருந்தா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது பலம். ஆனால் இணைய விடமாட்டான் ஷைத்தான், இணைய விடமாட்டான் ஷைத்தான். அவனை முறியடித்து கொண்டுதான் இணைய வேண்டும். எனவே இது காலத்தின் கட்டாயம். அன்பர்களே, இந்த ரமதான், இந்த ஈதுல் ஃபித்ர், இதன் ஊடாக நாம் அதை முக்கியத்துவமான செய்தியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பையும் பரஸ்பரத்தையும் பாசத்தையும் இணைப்பையும் கொடுத்து பகையையும் வன்மத்தையும் நீக்கி சுபிட்சமான மகிழ்ச்சிகரமான வாழ்வை தொடர்ந்து நாம் அனுபவிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. இந்த புனித ரமதானில் எப்படி உற்சாகத்தோடு இருந்தோமோ அதே உற்சாகத்தோடு வாழ்நாள் முழுவதும் இபாதத்திலும் இறை வணக்கத்திலும் அவனுக்கு முன்னால் இருந்து கையேந்துவதிலும் அவனை வணங்குவதிலே இன்பம் காணுவதிலும் வல்ல அல்லாஹ்விடத்திலே உருகி நாம் நம்மை ஒப்படைப்பதிலும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.